என்ன தப்பு கிடையாது. கேஸ் போடுவேன் போயிட்டு. நான் தப்பு செய்யணும் கேஸ் போடுவேன். நான் எனக்கு சொல்ல தெரியாது. நான் இப்ப அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க நடந்தது. ஐயா என்னடி அண்ணன் நீ கிடக்குறான். என்ன பண்ண போறாங்க அண்ணன் வந்து? உங்களுக்கு ஒரு வழி ஆகிடுவாரு. குழந்தைகளை கெட்டு விட்டு போயிடு போலகுது நீ. நான் என்ன தப்பு செய்யணும் குழந்தைங்க. ஆமா இது தப்பு தானே இது. சொல்லு அவங்க என்ன போய்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து. இந்த மாதிரி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போதுக்கு போவா வந்துருங்க. அது அவுத்துக்குச்சு நான் என்ன பண்றேன்? அண்ணே எல்லாம் தப்பா அண்ணன் தப்பா எடுத்துவாரு. ஒண்ணு இல்லடா. ஐயோ எதுக்கு? அண்ணே சங்கரே என்ன இப்படி பண்ணாங்க? ஐயா ஐயா. எதுக்கு இப்படி போடுற? கத்துங்க. கூடு கிளம்பி போகுது. தப்பு இல்ல இதெல்லாம். ஐயோ அண்ணா. ஏய் என்ன? அண்ணா நான் ஓடி வந்துவானே. துணி கட்டுங்க அண்ணே. ஏய் வாடா. அப்பா நல்ல வேலை எங்க ஆயா தூங்கிட்டு பிரச்சனையே கிடையாது அதே கிடையாது நம்ம இஷ்டத்து பண்ணிக்கலாம். ஐயோ தண்ணி தூங்கிட்டு வச்சாலும் ஈரமாகுமா ஈரமாகுமா கையை வச்சாலும் கரையாகுமா குட்டி டபா சௌரியா சொல்லு பண்ணோம் என் கூட பிறந்தவரு வந்த குறைய சொல்லுமா வந்த காரிய சொல்லுமா எந்த நேரத்துல பிறந்தனும் காலையில 9 மணி 9 வாரம் 9 வருஷமா நான் டெய்லி ஏறி வச்சுக்க போய் பாருமா அப்பாப்பா எல்லாம் ராஜானே நம்பர் விட்டு அம்மா ஐயோ ஐயோ இது உக்காண்டாங்களே ஐயோ பிறந்த இடமும் சரியில்லடோ கௌரவம் ராஜிமா கலியா ஜாயிச்சுமா குளுக்கோஸ் பாட்டு பூசிங்கிச்சுமா ஐயா குடு மார் குடு அச்சிங்க ஐயோ முன்ன புத்தமா அச்சிங்க ஐயோ சிலுக்கா ஐயோ பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திடும் சத்தியமா சொல்ல நீ சிலுக்கு இல்லமா நீ சிலுக்கு இல்லமா நீ ஜெயமாலிமா யானு கேளுமா சிலுக்கு ஒல்லியா இருக்குமா அதிகமா இருக்காது ஆனா ஜெயமாலினி தான் நல்லா தலை 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 இருக்குமா அப்புறமா கூட பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திடும் ஏமா காலையில நான் கல்யாணத்து போப்பா பெரிய இடத்துக்கு கல்யாணமா பொங்கல ஒண்ணு பார்சல் பண்ணிடுவாமா பட்டு போட சொன்னியாடியம்மா ஏண்டி பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்து பட்டணத்தை எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியாடி பட்டணம் என்றாது அண்ணா இறங்காடி நான் பிறந்த ஊரா அது ஊருன்னு சொல்ல கிராமம் பட்டணம் சொல்லப்படாது பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க என் பெரிய என்ன பொண்டாட்டி முழுவாதுக்குதா இல்ல கல்யாணம் ஆகி போச்சு முழுவாதுக்குதான்னு கேட்டேன் ஆனா அது முழுவாது ஆகாது காரணம் எப்பவுமே கல்யாணம் ஆகி போனா மாமியார் விட்டு ஜாலியா சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் குழந்தை கூட வந்து பிறக்கும் அது மாமனாரை பார்த்தாலும் மூஞ்சும் மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சும் ஏன் வீட்டுக்காரனை பார்த்தா கூட மூஞ்சும் அது போல மூஞ்சி தூக்கி வச்சுனா குழந்தை பிறக்காது ஜாலியா சின்ன எப்ப பார்த்தாலும் மூஞ்சி என் பெரிய ஒன்றாட்டி பங்கு பங்குக்கு நான் வரல எங்க அம்மா நான் என்ன பண்ணுவேன் அம்மா
சகப்பு புடவை கட்டி ஆமா மருத்தூர் கோயிலுக்கு போறியா பங்காரு அடிக்கால் செத்துட்டாராம் கெல்பூர் ஒண்ணு கொளுத்திட்டு வந்துருப்பா ஏன்னா சகப்போடன்னு சொன்னேன் அது கேட்டுக்கு பரவாயில்ல துப்புனதுக்கு தான் துப்பனே நீ நான் சகப்பு புடவை கட்டி நான் மரண சீமையே யாருன்னா இசு முடிச்சா லவ் பண்ணிச்சு இசு முடிச்சான்னு கேட்டேன் இப்ப லவ் பண்றது பண்றது இல்லையா ஊட்டி என் சின்ன என்ன பண்ணாரு இன்னைக்கு சீருக்கா வந்து எங்க அம்மா பண்ண சீமையே எனக்கு பார்க்க கரண்டா தட்டுமா கரண்டா தட்டு ஒன்று கூட இல்ல குட்டி மீனா சீமா கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறாய் உனக்கு நடந்த கரையோட போனா ஏன்டா பாவி நின்னு போடுறாங்க சீமா போய் என்ன மாலை இட்டு மணாலா மீனா அது மட்டும் சொல்லாத அது ரெண்டுத்திலும் பங்களுக்கு இது ஆமா முடிச்சு போடுறது நான் மாலை தானே இட்டாருன்னு சொல்லிட்டு தாலி கட்ட சொன்னேன் என்ன கல்யாணம் பண்ண என் கண்ணால ஐயோ மூஞ்சி பாக்க சாதிக்கலாங்க நிலைமை இருக்கும்போது அவங்க முகத்தை பார்க்க முடியும் தலை வரணுது பாத்தியா பணம் போட்ட சப்பனா அப்படி இந்த பக்கம் மீனா உனக்கு நடந்த கொடுமை என்னமா மீனா நான் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணேன் சொம்பதான் நான் எங்கனா கண்டுருப்பேன் நானு எவ்வளவு ஃப்ரீயா கண்டுருக்கு இந்த கல்லாளர்கள் உணவில் உயிர் இருக்க வர உன்னை கண் கலங்காமல் வைத்திருக்க கண்ணல பாத்துருந்தா எப்படி அங்கேயே பாத்துருக்கணும் மாடா வேற எதை பார்த்து வேற எவ்வளவு அடங்குறாங்களா பாக்க வேண்டானே கண்ணிலேயே பாத்துக்கிறாங்க வேற என்ன தெரியாது ஏன்டா கல்யாணம் பண்றேன் நான் ஒரு சூதுவாதி அது தெரியாது ஏன்டா பண்ற எனக்கு அதெல்லாம் இல்லைங்க அது ரொம்ப முக்கியமே கிடையாது அது எனக்கு அவசியமே கிடையாது உயிர் போனா போடுங்க ரெண்டு பேருக்கு அது கிடையாது ஆனா அப்பப்போ தொட்டுக்கோ நான் என்ன சொல்றேன் சங்கர் எனக்கு என்ன வேணும் மகனாக நினைக்கிறாய் நீ அப்படி நினைக்கிற நானும் மகனை நினைக்கிறேன் அவன் என்ன செத்துருவேன் இது என்ன உனக்கு சந்தேகம் ஐயோ கடவுளே சிட்டு கணக்குல மாமா என்னடா என்ன சிச்சு கணக்கு ஐயோ மாட்டியா சீட்டா மாட்டியா சீச்சு வாய் மூடு வாய் மூடு போட மாட்டேன் மீனா நான் என்ன சொன்னேன் மீனா இங்க மூணா மத்தங்க பிச்சுன்னு வருது அது கரெக்டா வர டைம்ல வருது பாரு என்ன தின்ன இந்த டைம்ல சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் வச்சுட்டாங்க நாளைக்கு நான் ஆட்டு பிரியாணி வாங்க போறேன் ஆமா லெக் பீஸ் சாப்பிட போறேன் ஆட்டு லெக் பீஸ் எந்த பீஸ் போடுவாங்க தெரியலையே ரெண்டு பீஸ் போடுவோம் ஒரு சீட் சரியா போடுவோம் ஐயோ மாமா மீனா அப்படின்னு அவனை என் பிள்ளைய நினைக்கிறேன் திருமணம் நடந்த அன்று முதல் இப்படித்தானே நினைக்கிறான் ஆனா அவன் என்ன அப்படி நினைக்கல நல்லா சிந்தித்து பாருங்க ஒண்ணு வரலமா என்ன பண்ற நீதான் சிந்திச்சு பாருங்க சிந்தனை ஒண்ணு வரல அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஏன் கலரி எடுக்கிற கொடவாதரா கத்தி உள்ள விட்டாட்டு போடா போடா மாமா அவன் என்ன ஒரு அம்மாவா நினைக்கலங்க அவன் ஒரு அம்மாவா நினைக்காம டீ ஏத்த சொன்னா டீ ஏத்து போய் கொடுத்து ஏய் மீனா அவனுக்கு டீ குடித்தால் பித்தம் ஆகையால் டீ வேண்டாம் என்று உரைத்திருப்பான் நான் என்னடா சொல்றேன் நான் அதை சொல்லவே இல்லையடா டீ கொடுக்கட்டா போன டீ கேட்டான்னு சொன்னேன் அதுதான் சொல்றேன் அதுதான் நானும் சொல்றேன் நானும் அதுதான் டீ கொடுக்க போனேன்னா சரி மீனா அவன் என்ன மாத்திக்க எடுத்தாதான் இதை நீங்க போட்டு ஐயோ அப்படி கொடுக்க போகும்போது அவன் ரூம்க்கு போனங்க போன உடனே அவன் என்ன பண்ணா இப்படி உள்ள வந்து என்னடா என்ன கொஞ்சம் லேட்டா ஒண்ணு வந்துச்சு அப்படி
அப்படி அவன் உள்ள கதவு சாத்திட்டான், தாப்பல் இப்படி மேல போட்டாங்க. மேலே போட்டான். ஆமா. மீனா, எப்பா? மீனா சொல்லிட்டா மேலே போட்டாங்க. அவனுக்கு தென்றல் காற்றே பிடிக்காது. ஆகையால் சாப்பாடு சூப்பரா நீ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்றேன். இந்த மாதிரி ஆள் இருந்தா போதும், எந்த பிரச்சனையும் குடும்பம் சண்டை வராது. குடும்பம்னா அப்படித்தானே இருக்கணும். சரி, கதவு சாத்திட்டான்னு நீங்க சொன்ன மாதிரி தென்றல் காற்று பிடிக்காது. ஆமா, அவனுக்கு பிடிக்காது. தென்றல் பக்கவற்ற வாசிப்படி அல்லவா? அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஏப்பா கதவு சாத்துற உடனே அவன் எதுவும் வாயை திறக்க. அப்படின்னு கேட்டான். உடனே என் முந்தானி பிடிச்சி உருவிட்டாங்க. ஏன் முந்தாரி ஆமா, முந்தாரி பிடிச்சுனா பூச்சி வர உருவிட்டான். மல்லிகை வாடையே பிடிக்காது. மல்லியே வைக்கலடா தாங்க. கனகாபுரம் தான் அவனுக்கு மல்லிகை என்று நினைத்துக் கொள்வான் அவன். போடா, என்னடா போடா, சுத்தத்துல எங்கடா போய் வேலை செய்யற பொறுப்பே. நான் என்ன பூ வச்சுக்கிறேன், நீ என்னடா சொல்ற? மல்லிகை வாடி தானே சொன்னேன். இது கனகாபுரம். அதுக்காக அவன் மல்லிகை நினைத்துக் கொள்வான். போங்கடா, அது நல்ல காலம். செகப்பு காலையில் இது கூட தெரியாது. அவன் ஒண்ணுமே தெரியாது. அவன் ரோஸ் காலையில் லூஸ் அவன். மூளை வளைச்சான். ஐயோ, எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடுறானே மாரி. அப்படி சொன்ன உடனே நான் என்ன பண்ண, இதுல உருவிட்டான் மாமா. கஷ்டப்பட பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ஏன் பண்ண மேல பண்றேன், முந்தானி பூச்சி உருவுறான் மாமா. என்ன அப்படியே அவன் கேட்டான். அப்படியே பிறல்றேன் நான். ஐயோ, குழந்தை இழுத்தானா? மீனா, அதற்கல்ல. முந்தானி விலகி இருக்கும், முந்தானி விலகி இருக்கும், தாய் தானே என்று எடுத்து போட்டிருப்பான். இது என்ன? நீ தாண்டா வாஜாரி, சத்தியமா சொல்றேன், நீ தாண்டா வாஜாரி. ஏய், சொல்றேன், நீ தாண்டா வாஜாரி. இனிமே இருக்கிற வாஜெல்லாம் கேன்சல் பண்றான். எல்லாரும் கேன்சல். டேய், நீ எங்க போடுறா? நீ எங்க போடுற? பாதி இருக்கா, கரெக்டா இதுல கவுண்டர் இருக்கறாரா? ஏய், நீ எங்க போட்டு நீ விடு. ஐயா, பிறகு என்ன நடந்தது? எத்தனை வருஷம் ஐயாலாம். என் குரு அல்லவா, குருநாதன் அல்லவா? சரிதான், நீ எடுத்த உடனே ஏய், மாமா. இதை தாண்டா சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே ஏப்பா இந்த மேல பண்ற, நான் கேட்டேன் மாமா. அப்படி என்று நீ கேட்டாய். நீ தப்பா இருந்தா என்னடி எனக்கு கேளு. நம்ம திருமணம் நடந்து அன்று முதல் இப்படி நினைக்கவே இல்லையே. நான் தவறொன்றும் நினைக்கவில்லையே. நான் சொல்லி என் பெண் குலத்தின் பொண்ணு. அப்படி சொன்ன உடனே என்னப்பான்னு கேட்டேன் பாரு. இவன் சொல்றான், என்னம்மா? என்ன சொன்னா? அண்ணன் கூட இருப்பியா அந்த மாதிரி மாறி. திருமணம் நடந்து அன்று முதல் இன்று வரை இப்படி யார் சொன்னான் அவன்? நீ என்னடா சொல்வது, நான் என்னடா கேட்பது? தரங்கட்ட நாயே, தாயாக நினைக்க வேண்டியவரை தானமாக நினைத்திருக்கிறாயே. நீ எல்லாம் ஒரு மனிதனா? டேய், குறைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணமானது. குத்து சூட்டிலே கைது போது, சேற்றிலே எருமை கொள்வது, இவை அனைத்தும் உன்னுடைய. டேய், தூ, அந்தல பயலே, அண்ணா என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். டேய், நட்ட விட்டை நாட்டு வீட்டு நடனா தலைகாட்டி இருபத்தாறு வட்டி பேச நாட்டு வீட்டு நடனா தலைகாட்டி இருபத்தாறு வட்டி பேச நாட்டு வீட்டு நடனா. சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மத்தை சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மத்தை மாட்டுது அண்ணா சொந்த கணக்காட்டி. தர்மத்தை மாட்டுது அண்ணா சொந்த கணக்காட்டி. ஆண்டவனும் சேர்ந்து கொண்டா சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி. அண்ணன் என்பவன் இடித்தாக்கி அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி. அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி. சொல்லால் அடிப்பவள்
மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் மரத்தில் ஏறும் வேதாளவும் சத்தியத்தி சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு இடுக்கண் வரும் போது சிறியல் தான் எத்தனை பேருக்கு நான் சிரிப்பேன் அதனால் தான்